விருச்சிக ராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக நாங்கள் பெருசாக நல்லாலாம் இல்லைங்க. நாங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு நல்லதே நடக்காதா? விருச்சிகத்தில் பிறந்ததே தப்பா? அதுக்கு மேலே ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம், நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, ஏமாறாத விருச்சிகமே கிடையாது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களேங்க. எப்படிங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. இந்த ஏமாற்றம், தோகம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஏமாற்றம் உங்களை பயங்கரமாக பார்த்திங்கன்னா உங்கள் மனதளவில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படும். அந்த ஏமாற்றம் தான் உங்களை உயர்த்தும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏமாற்றமும் துரோகமும் நல்லதா கெட்டதா? ரொம்ப 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 நல்லது. எத்தனை ரொம்ப நாளும் போட்டுக்கலாம். சரி, ரொம்ப நாளாக நல்லாவே இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்க கூட சனியே உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாருமா. காரணம் என்ன அப்படின்னா, சனி பஞ்சம சனியாக இருக்கார். உங்களோட பஞ்சங்களையெல்லாம் போக்க போகிறாரு. அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை சனி மேலே படியுது. உங்களோட பஞ்சங்களையெல்லாம் டக்கு டக்கு சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு முடிச்சு கொடுக்க போகிறார். சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே கடந்த வருஷம் குரு பகவான் அஷ்டமத்து குருவாக இருந்து உங்களை பல விதத்தில் கெடுத்தார். பேரை கெடுத்தார், நிம்மதியை கெடுத்தார், சந்தோஷத்தை கெடுத்தார். ஒரு ஒரு அவப்பேருக்கு ஆளானீங்க. செய்யாத தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய குறைபாடு வந்துச்சு, சொந்தங்கள் மத்தியில் அசிங்கப்பட்டீங்க, இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் அதே குரு பகவான் இப்போ பார்த்திங்கன்னா பாக்கிய குருவாக இருக்கார். 9ஆம் பாவத்தில் அமர்ந்து உச்சம் பெற்று அமர்றார். அப்போ எல்லாம் எதெல்லாம் உங்ககிட்டேருந்து பிடுங்கினார் அத்தனையும் கொடுக்க போகிறார். எந்தெந்த விதத்தில் உங்களை அசிங்கப்படுத்தினார் அத்தனை விஷயத்துலையும் உங்களை பார்த்திங்கன்னா பெருமைப்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பேர், புகழ், மரியாதை, அந்தஸ்து அத்தனையும் கிடைக்க போகுது. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ணுற விருச்சிகமா இந்த காலகட்டம் சூப்பராக ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. யூஜி முடிச்சிட்டவங்க பிஜி பிளான் பண்ணுறோம், பக்காவாக சீட் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பானோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும். அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது வரும். ஆன்மீகம் சார்ந்த டூர் போகணுன்னு பிளான் பண்ணுறீங்களா? சூப்பராக போகலாம். நாங்கள் இல்லைங்க, நாங்கள் இன்ப சுற்றுலா போகணுன்னு பிளான் பண்ணுறோம். தாராளமாக போகலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை, நெகட்டிவும் இல்லை, எல்லாமே பாசிட்டிவ். அதிர்ஷ்டம் அப்படின்றது சாலிடாக குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமான அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்க போகுது. இதெல்லாம் ப்ளஸ். அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்கு இல்லைங்களா, உங்களோட சுயஸ்தானத்தை பார்க்குறாரு. எப்பயுமே விருச்சிகம் என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணும், அதுக்கப்புறம் வேண்டான்னு நினைக்கிறேன், வேறு ஏதாவது யோசிக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும். இது இளம் வயசு விருச்சிகம். மத்தியம வயசு விருச்சிகம் பார்த்திங்கன்னா பக்குவப்பட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன குழந்தைலாம் என்ன பண்ணும், இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும், இன்றைக்கி இது புக்கு மொத்தத்தையும் படித்து முடிச்சிடுறம்மா, நாளை காலையில் அம்மா கேட்பாங்க, ஏன் கண்ணு நேற்று புக்கு முடிச்சியும் படித்து முடிக்கிறேனே, முடிச்சிட்டே கண்ணு அப்படின்னு. அது நேற்று, இது இன்றைக்கோ அப்படிங்கும். சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு அந்த மைண்ட் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கும். ஆனால் குருனோட பார்வை இருக்கிறதுனால உங்களோட மனசு ரொம்ப ஸ்டேபிளாகவும், மத்தியம வயசாக இருந்தாலும் எல்டர்லி பீப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட விருச்சிகத்தில் பிறக்கிறீங்களா, குருனோட பார்வை 1ஆம் பாவத்தை இந்த குரு பயிற்சியில் பார்க்குறாரு. அப்போ மனதளவில் ரொம்ப ஸ்டபர்னாக ஆவீங்க. ஆன்மீகம் சார்ந்த தேடல் அப்படின்றது இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக முடிவு பண்ணி செய்வீங்க. இதெல்லாம் ப்ளஸ். 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு. முயற்சியை தீவிரப்படுத்துவீங்க. தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் கிடைக்கும். முயற்சியை தீவிரப்படுத்துறதுனால சக்ஸஸ் அப்படின்றது சாலிடாக நடக்கும். 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இது வரைக்கும் குழந்தை பேரே இல்லைங்க. நிறைய விருச்சிக ராசி என்பது குழந்தை பேர் அப்படின்றது கிடைக்கும். காதல் மலரும். எத்தனையோ காதல் வந்துருச்சுங்க. எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளையா இல்லை. இந்த காலகட்டத்தில் வர பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கும். ஆல்ரெடி ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போயிட்டுருக்குங்க. எங்களுக்கு லவ் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போயிருக்குங்க. அப்படின்னாலும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் ஒரு பெருத்த மாற்றம், தீர்வு வந்துடும். இந்த பிள்ளை நம்மளுக்கு ஒத்தே வராது அப்படின்னு முடிவு பண்ணிவிடுங்க. இல்லை என்ன சண்டை போட்டாலும் இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, இந்த பிள்ளை தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஸ்திரமான முடிவு அப்படின்றது எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து 10 வீடு வாசல் இருக்குது அப்படின்னா நமக்கு சேர்றதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பூர்வீகம் சார்ந்து உறவுகள் நம்மளை தேடி வரும். இப்படி நிறைய நல்ல விஷயம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது. கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 2 மற்றும் 5க்கு அதிபன். பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். அதே மாதிரி 2ஆம் பாவத்துக்கு அதிபன் அப்படின்றாலும் குடும்பத்தில் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும். காசு நடமாட்டம் நிறைய இருக்குங்க. காசு நடமாட்டம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறீங்க. சுய ஜாதகத்தில் தசை எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னா பெரிய லெவலில் கூட நம்மளுக்கு வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை அப்படின்னாலும் எவ்வளோ செலவானாலும் எங்களுக்கு காசுக்கு பஞ்சம் இல்லைங்க, திருப்தியாக இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு. சரிங்க, வழிபாடு அப்படின்னு நாங்கள் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சுகஸ்தானத்தில் ராகு இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா நம்ம கம்ஃபர்ட்டுக்காக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு கட்ட போயிட்டு பெரிய லெவலில் செலவு பண்ணி ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வண்டி வாங்கணும் அப்படின்னு நம்ம வாங்க போயிட்டு பெரிய ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கி கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக ராகுவை பசிஃபை பண்ணுற மாதிரி நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் நம்ம எந்த கோயிலாக இருக்குது அப்படின்னாலும் முருகர் கோயிலாக இருந்தால் பெஸ்ட்டு. முருகருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுடுங்க. ஏற்றி வச்சுட்டு
நவகிரகங்களில் ராகு பகவான் இருக்கார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு தோலோட ஒரு நீல கலர் வஸ்திரத்தில் போட்டு நீல கலர் நூல் போட்டு கட்டி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு எள்ளு விளக்கு ஏற்றுவோம்ல, அந்த மாதிரி ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இப்போ ராகு பகவானை வழிபாடு பண்ண வேண்டிய உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு என்றைக்கு முடியுதோ, இப்போ செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு பண்ணுறீங்கன்னா அன்றைக்கே முருகரை போய் பார்த்து நெய் விளக்கேற்றிங்கன்னா அன்றைக்கே பண்ணிவிடுங்க. என்றைக்கு முடியுதோ பண்ணுங்கள், நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கு. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும், சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், குடும்பத்தில் ஒரு விதமான பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குங்க, அது இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது நாங்கள் அதுலேருந்து வெளியே வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும், நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.